வணக்கம் நண்பர்களே! தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானாவை நேரடியாக இணைக்கும் மிக முக்கியமான ரயில் சேவையாக மாறியுள்ள சார்லப்பள்ளி திருச்சிராப்பள்ளி வாராந்திர எக்ஸ்பிரஸுக்கான தற்போது நிரந்தர ரயிலாக மாற்றப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக திருச்சி, அரியலூர், விருதாச்சலம், திருவண்ணாமலை பகுதிகளில் இருந்து ஹைதராபாத் செல்லும் பயணிகள் நேரடி ரயில் வசதி இல்லாததால் சிரமப்பட்டு வந்துட்டும் இருக்காங்க. அந்த குறைய போக்கி இப்ப சதர்ன் ரயில்வேவும், சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேவும் சேர்ந்து சிறப்பு ரயிலா இந்த வண்டிய நிரந்தர ரயிலா மாத்திட்டாங்க. அதுவும் உயர்ந்துள்ளது. ஸோ இந்த வீடியோல இந்த ரயிலுடைய முழு பாதை, வரலாறு, ஏன் இந்த ரயில் முக்கியம், எந்தெந்த ஊர்களுக்கு முதல் முறையாக ஹைதராபாத் இணைப்பு இருக்கு, பயண நேரம், பெட்டி அமைப்பு, எதிர்கால வாய்ப்புகள் எல்லாவற்றையும் விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனல் பேரு வெங்கட் ரயில்வே தகவல். டெய்லி ஒரு ட்ரெயின் வீடியோ என்னால பேச முடியும். அந்த ட்ரெயின் வீடியோ நீங்க பார்க்கணும் அப்டின்னா, லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி ஒரு வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். அப்பதான் நான் பேசக்கூடிய ரயில்வே தகவல் நெறைய ரயில் பயணிகளுக்கு அ போகும். அல்காரிதம் டிடெக்ட் பண்ணும். நீங்க எவ்வளோ லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ அப்பதான் போகும். ஸோ முதல்ல சார்லப்பள்ளி பற்றி பார்ப்போங்க. சார்லப்பள்ளி என்பது ஒரு ஹைதராபாத் நகர புதிய ரயில்வே டெர்மினலுங்க. உங்களுக்கு செகந்திராபாத், காச்சிகோடா, ஹைதராபாத், டெக்கான், நமப்பள்ளி அதுக்கப்புறமா வந்தது அந்த சார்லப்பள்ளி. நம்ம ஏற்காடு வண்டிய கூட சார்லப்பள்ளிக்கு தான் மாத்திட்டாங்க. ஈரோடு டூ ஏற்காடு, ஈரோடு டூ சென்னை, சென்னை டூ ஹைதராபாத் போயிட்டுருந்த வண்டிய தூக்கி இப்போ சார்லப்பள்ளி. உங்களுக்கு செகந்திராபாத்லேருந்து சார்லப்பள்ளி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டூ 15 கிலோமீட்டர்ஸ்ல தான் இருக்கு. ஸோ ஹைதராபாத், செகந்திராபாத் மற்றும் காச்சிகோடா நிலையங்களில் ஏற்பட்ட நெரிசலை குறைக்க இந்திய ரயில்வே பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் புதிய டெர்மினலை உருவாக்கியது. இன்று பல புதிய ரயில்கள் இங்கிருந்து இயக்கப்படுகின்றன. ஹைதராபாத் மெட்ரோ நகரத்தின் கிழக்கு பகுதிகள் இது முக்கியமான நுழைவாகல் மாறியுள்ளது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்லப்பள்ளிங்கிறது ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி டெர்மினல். ஹைதராபாத் மற்றும் திருச்சி இடையே நீண்ட காலமாக டைரக்ட் ட்ரெயின் கிடையாது. ஸோ அதனால சென்னை வழியா இல்ல விஜயவாடா வழியா தான் மாறி செல்ல வேண்டிய நிலை நிறைய வண்டி இருந்தது. அதனால மாணவர்கள், ஐடி ஊழியர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சிரமத்த சந்தித்தனர். அதனால் முதலில் இந்த சிறப்பு ரயிலாக இந்த சேவை அறிமுகப்படப்பட்டது. மிக சிறப்பு ரயில் தொடங்கிய நாளிலிருந்து மிக சிறந்த வரவேற்பு இந்த வண்டிக்கு இருக்கு. ஹெவி டிமாண்ட்ல இருந்தனாலயும், இந்த சர்வீஸ் ட்ரெயின், ஸ்பெஷல் ட்ரெயினே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெவி டிமாண்ட் இருந்திருக்கு. அதெல்லாம் பண்ணி பார்த்தாங்கன்னா, ஸோ பல வாரங்களா 100% நிரப்புதல் வண்டி போயிருக்கு. அப்படின்னா 100% ஆன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லில போயிருக்கு. மீன்ஸ் ரிசர்வேஷன் 100% ஆயிருக்கு. அதனால என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தற்போது இந்திய ரயில்வே அந்த கோரிக்கையை ஏற்று 17077 சார்லப்பள்ளி டூ திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் மற்றும் 17078 திருச்சிராப்பள்ளி டூ சார்லப்பள்ளி எக்ஸ்பிரஸ் நிரந்தர எண்களுடன் இயக்க ஒப்புதல் வழங்கியுள்ளதுங்க. ஸோ நிரந்தர சேவையாக ஜூலை 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சார்லப்பள்ளியிலிருந்து முதல் சேவை. ஜூலை 8 திருச்சிராப்பள்ளியிலிருந்து முதல் சேவைங்க. இது வீக்லி எக்ஸ்பிரஸ் வண்டி. ஸோ இது முழு வழித்தடம் பார்ப்போம். இந்த ரயில் செல்லும் முக்கிய நிலையங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில பார்ப்போம். திருச்சிராப்பள்ளி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், திருக்கோவிலூர், திருவண்ணாமலை, வேலூர் கண்டோன்மென்ட், காட்பாடி. ஆந்திரால பார்த்தீங்கன்னா, சித்தூர், திருப்பதி, ரேணிகுண்டா, குடூர், நெல்லூர், ஒங்கல், சிரால, பப்பட்ல, தென்னாலி, குண்டூர். தெலுங்கானால பார்த்தீங்கன்னா, சந்தேனப்பள்ளி, நாடிகுடா, மிரியாலகுடா, நல்லகொண்டா, சார்லப்பள்ளி. மொத்தம் 3 மாநிலங்களை இந்த வண்டி கனெக்ட் பண்ணுதுங்க. சார்லப்பள்ளியிலேருந்து திருச்சிக்கு எப்போ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 5:20க்கு புறப்படுங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா, 6:45க்கு திருச்சி வரும். திருச்சி டு சார்லப்பள்ளி பார்த்தீங்கன்னா, இரவு 9:30 மணிக்கு எடுத்து அடுத்த நாள் இரவு 9:30 மணிக்கு சார்லப்பள்ளி ஆ சென்றடையுங்க. இதோடைய பெட்டி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏசி 2 டயர் 3, ஏசி 3 டயர் 5, ஸ்லீப்பர் 10, ஜெனரல் 4. மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டி பார்த்தீங்கன்னா, 2 இடம் பெற்றுள்ளது. இதன் மூலம் அனைத்து தரப்பு மக்களும் பயனடைய முடியும் நமக்கு. ஸோ ஏன் இந்த ரயில் இவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்லேருந்து திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா, நேரடி ரயில் வசதி கிடையாது. இப்போது ஒரே ரயில் மட்டும் தான் பயணம் செய்ய முடியுது. ஸோ திருப்பதி யாத்திரைக்கு உதவும். இந்த வண்டி திருச்சி, அரியலூர், விழுப்புரம் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, திருப்பதி செல்லும் பக்தர்களுக்கு மிகப்பெரிய உதவி. மாணவர்களுக்கும் பயன். ஏன்னா ஐஐடி ஹைதராபாத் இருக்கு. ட்ரிபிள் ஐடி ஹைதராபாத் இருக்கு. அதான் கர்னூல்ல இருக்கு இல்லைங்களா? எல்லாமே உங்களுக்கு தனியார் பல்கலைக்கழகம் உள்ளன. ஸோ ஐடி ஊழியர்கள் தொழில் வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த வண்டி உதவும். போயிட்டு வருதுங்க. எந்தெந்த ஊர்களுக்கு பெயர் பார்த்தீங்கன்னா, அரியலூர், ஜெயங்கொண்டம், விருதாச்சலம், திருவண்ணாமலை, வேலூர், சித்தூர், திருப்பதி இவர்களுக்கு ஹைதராபாத் நேரடி இணைப்பு கிடைக்கிறதுங்க. இந்த எதிர்காலத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஹெவியா அந்த வண்டி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, தேர் இஸ் அ சான்ஸ் அந்த வண்டி டெய்லி எக்ஸ்பிரஸா கன்வெர்ட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ மேலும் அதிக பெட்டிகள யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வண்டிக்கான டைமிங்ஸ் பார்ப்போம்.
சார்லப்பள்ளியில செவ்வாய்க்கிழமை வந்து 5:20க்கு எடுத்து நலகுண்டா, மிரியாலகுண்டா அது எல்லாமே கவர் பண்ணிட்டு, நம்ம தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, காட்பாடிக்கு வந்து நைட்டு அ அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, 11:40க்கு வந்துட்டு 12:03 வேலூர் கண்டோன்மென்ட், 1:20 திருவண்ணாமலை, விழுப்புரம், விருதாச்சலம், அரியலூர், ஸ்ரீரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, விருதாச்சலம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன். அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3:10. திருச்சிராப்பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 6:45க்கு வந்து வந்துடுது. திருச்சிராப்பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, நைட் 9:30 மணிக்கு எடுத்து ம் புதன்கிழமை, வியாழக்கிழமை நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சார்லப்பள்ளிக்கு 9:30 மணிக்கு வந்து போகுதுங்க. இதுதான் வந்து வண்டிக்கான உங்களுக்கான ரூட் அண்ட் ஸ்பெசிஃபிக் டைமிங்ஸு. இதுதான் இன்னைக்கான வீடியோவும் உங்களுக்காக. ஸோ மேலும் நெறைய வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நெறைய ரயில்வே தகவல் வந்து நான் தமிழ்ல போட்டுட்ருக்கேன். ஸோ டேக் கேர். நாளைக்கு ஒரு வீடியோல வந்து பார்ப்போம். ரூட் மேப்பிங் வந்து நான் காமிக்கிறேன் கன்சிக்யூட்டிவ் வீடியோஸ்ல. ஸோ டேக் கேர் அண்ட் பாய்ங்க. தேங்க் யூ.